ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக வம்சி மதுரையில் இருந்து தன் சொந்த ஊரான திருச்சிக்கு திரும்பி வந்து விட்டான். வீட்டுக்கு வந்த கிட்டத்தட்ட 5 நாட்களில் வம்சிக்கு உடல்நிலை முழுவதும் சீரடைந்து விட்டது. அதன் பிறகு சாயங்காலம் நேரத்தில் வம்சி மெதுவாக நடைபயிற்சி மேற்கொண்டு வெளியே சென்று விட்டான். அப்போது அவள் வயல் பக்கத்தில் நோக்கி சென்றபோது அங்கே வனிதா ஆண்டியை சூப்பரான மாடுகளை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். வம்சியை பார்த்ததும் வனிதா ஆண்டி உடனே எப்போதும் வந்தீர்கள் என்று அன்புடன் என்னை விசாரித்தாள். வம்சி 5 நாட்கள் வந்து ஆகிவிட்டது. என்ன ஆண்டி, இப்போதெல்லாம் கொஞ்சம் ஒல்லி ஆகிட்ட மாதிரி தெரியுது என்று வம்சி கேட்டார். வனிதா ஆண்டி எல்லாம் பழைய கதை என்று சிரித்தாள். அன்றைக்கு வம்சியுடன் மகிழ்ச்சியான இருந்துவிட்டு அப்படியே ஓடி போய்விட்டீர்கள், இன்றுடன் வந்திருக்கீர்கள் என்று வனிதா ஆண்டி கேட்டார். உங்களே நினைத்து நான் ஏங்கி போய்விட்டேன், மகிழ்ச்சியாக தன் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டியிடம் சொன்னான் வம்சி. உங்களுக்கு என் தொப்பை வயிறு குண்டாக உடம்பும் பிரிக்கவில்லையா, அதனால் சென்னைக்கு போய்விட்டீர்களா என்று வனிதா ஆண்டி கிண்டலாக பேசியார். வம்சி அதெல்லாம் இல்லை ஆண்டி, நீங்கள் உங்களுக்கு இந்த தொப்பை வயிறும் குண்டாக இருந்தாலும் சூப்பராக அழகாக இருக்கீங்க, தேவதை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பதிலளித்தான். வனிதா ஆண்டி அதுதான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள் தான் மதுரைக்கு என்று மீண்டும் கேட்டார். வம்சி என் நிலைமை உங்களுக்கு நன்றாக தெரியும், அதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்லவே முடியாது. வனிதா ஆண்டி சரி சரி விடுப்பா, வெறுமனே சொல்லிட்டேன், முகத்தை சூழ்ச்சிக்காது என்று சிரித்தாள். இன்று இரவு என் வீட்டுக்கு வரியா, நானும் உங்களுடைய சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. வம்சி ஏன் ஆண்டி உங்கள் கணவர் வீட்டில் இருக்க மாட்டாரா என்று கேட்டார். இரவில் அவர் எங்கே போய்விட்டார் என்று விசாரித்தார். வனிதா ஆண்டி இன்று இரவு ஒரு வேலைக்காக அவர் ராணிப்பேட்டை வரைக்கும் போயிருக்காரு, திரும்பி வரதுக்கு ஒரு 7-8 நாளாக இருக்கும். நீ வாப்பா, ஃப்ரீயாக இருந்தால் நைட்டு வீட்டுக்கு வரியா, நான் வீட்டில் தனியாக தான் தூங்கின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடி கூறினார். வம்சி சரி என்று சரி ஓகே நீ நைட்டு வரேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்சியும் சொன்னான். வனிதா ஆண்டி நான் இரவு சிறிது நேரம் ஆகும், மாடுகள் ஆடுகள் மேய்த்து வருகிறேன், நீ முதலில் போங்க என்று சொல்லிவிட்டான். வம்சி சரி, நான் இரவு நமக்கு அற்புதமான நேரம் காத்திருக்கிறது என்று சொல்லி நான் போயிட்டு கடையில் போயிட்டு எல்லாம் ரப்பர் பேண்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்சி கிளம்பிட்டான். முன்பெல்லாம் வனிதா ஆண்டி மாடு மேய்க்கும் வரும்போதெல்லாம் வம்சி வனிதா ஆண்டியின் வயலில் மிகுந்த மகிழ்ச்சியில் நேரத்தை செலவழிப்பார்கள். அப்படியே அந்த வயல்வெளிக்கு நடுவிலே 2 பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இப்போது வம்சி மாலை நேரமாகிவிட்டதால் வனிதா ஆண்டி அந்த மகிழ்ச்சிக்கு தருணங்கள் அனுபவிக்கவே முடியல. வனிதா ஆண்டி இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வர இருப்பதால் இப்போது வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக வந்துடுங்க, நம்ம வீட்டிலே 2 பேரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இன்று வனிதா ஆண்டியின் வீட்டில் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கப் போவதாக எண்ணி வம்சி மிகுந்த உற்சாகத்தில் இருந்தான். எப்போதும் இரவு வரும் என்று அவளுடன் வம்சி ரொம்பவே காத்துட்டே இருந்தான். எப்பா எவ்வளோடா நேரம் ஆச்சு, எப்படா நைட்டு ஆகும், எப்படா வம்சி அப்படி வெயிட் பண்ணியிருந்தான். வம்சி வீட்டுக்கு வந்ததும் நல்ல குடியல் செய்து முழுமையாக தயாரானார். வம்சி தன் மாடி அறைக்கு சென்றான். அப்போது ஒரு 9:30 மணி இருக்கும். வம்சியின் வீட்டு பின்புறமாக வனிதா ஆண்டி வீடு அமைதி இருந்தது. வம்சி எட்டி பார்த்தான். வனிதா ஆண்டி வீட்டு வாசலில் அமர்ந்தபடியே டிவி பார்த்து கொண்டிருந்தார். அது மழைக்காலம் என்பதால் சற்று குளிர்ச்சியாகவும் இருந்தது. வம்சி மேலிருந்து சிறிது கற்களை எடுத்து லேசாக வீசினார். வனிதா ஆண்டிக்கு வம்சி சிக்னல் கொடுத்தார். வனிதா ஆண்டிக்கு இந்த வழக்கம் நன்றாக தெரியும். உடனே வனிதா ஆண்டி மேலே பார்த்தாள். இப்போது வரட்டுமா என்று வனிதா ஆண்டி கேட்டார். வம்சியும் வரட்டும் வாங்க என்று சொன்னார். வனிதா ஆண்டி வா என்று அழைத்தார். அப்போது வம்சி உங்கள் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களே, பரவாயில்லையா என்று விசாரித்தார். வனிதா ஆண்டி இல்லை, நான் மிக சீக்கிரமாகவே குழந்தைங்களாம் தூங்க வச்சிட்டேன், இப்போ நான் மட்டும்தான் முழிச்சுன்னு இருக்கேன், உனக்காக தான்டா வெயிட் பண்ணியிருக்கேன், வந்து தொலைடா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் கீழே வாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சிரித்தபடியே கூப்பிட்டாள். வம்சி தன் வீட்டு மாடியிலிருந்து வனிதா ஆண்டியின் வீட்டுக்கு மாடியில் தாவி குதித்து குரங்கு போல சென்றான். என்னத்தை பண்ணுறது, ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக இப்படிலாம் பண்ண வேண்டியதுன்னு மனசில் நினச்சிட்டு வம்சியும் போயிட்டான். வனிதா ஆண்டி அப்போது அழகான பச்சை நிற நைட்டி அணிந்திருந்தாள். வம்சி வீட்டு வாசலில் நின்றதே வனிதா ஆண்டி உடனேயாகி வம்சியின் கையை பிடித்து உள்ளே இழுத்து சென்று கதவை தாப்பால் போட்டினாள். குழந்தைகள் ஹாலில் படுத்து கொடுத்து தூங்கி நின்றார்கள். நீங்கள் ரூமுக்கு செல்லுங்கள், நான் இப்போதே வருகிறேன் என்று வனிதா ஆண்டி சொன்னார். வம்சி ரூமுக்குள் சென்று காத்திருந்தார். வனிதா ஆண்டி பாத்ரூமுக்கு சென்று முகத்தை நன்றாக கழுவிட்டு பவுடர்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்ல மேக்கப்லாம் போட்டு கதவை மூடிட்டு விளக்குகள் அணைத்து வம்சியின் ரூமுக்கு சென்று விட்டாள். அதன் பிறகு வனிதா ஆண்டி எதற்காக வம்சி அழைத்தாரோ அந்த இரவு முழுவதுமாக வனிதா ஆண்டியின் வீட்டிலே ரொம்பவே வம்சி தங்கிட்டு விடிய மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழித்து ஒரே கத்தல் கூச்சமாக இருந்துச்சு அந்த ரூம் ஃபுல்லாகவே. முதல் ரவுண்டு முடிந்ததும் வனிதா ஆண்டி வீட்டுக்கு என்ன சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டார். 2 ரவுண்ட் தான் முடிச்சிருக்குது. ஓகே. வம்சி என் நண்பர்களுடன் சினிமா செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கேன் என்று சொன்னான். மாடிக்கு வந்ததை வீட்டில் யாரும் கவனிக்கவே இல்லை. அதனால் இரவு உங்கள் வீட்டிலே 11:30-12 மணி வரைக்கும் தங்கிட்டேன். முதல் ரவுண்டு 2 ரவுண்டு தான் முடிச்சிருக்குது. இன்னும் 2 ரவுண்டு என்னால் போகிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது.
அதுவரையும் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொன்னான் வம்சி. அதன் பிறகு ஒரு 2:30 மணி இருக்கும். இன்னும் ஒரு 2 ரவுண்டு, மொத்தம் 4 ரவுண்டு முடிஞ்சிச்சு. வம்சி தன் வீட்டு மாடியில் ஏறி விட்டு சென்று விட்டான். அப்போது வனிதா ஆண்டி, இன்னும் ஒரு முறை என் கணவர் ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 4-5 வாரங்கள் ஆகும். நீங்கள் என் வீட்டுக்கு டெய்லி வந்து என் கூட வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வம்சி ஆண்டி கேட்டுச்சு. சரி, வம்சியும் சரி ஓகே இனிமேல் என் அம்மா ஹேமா மற்றும் அப்பா சந்திரன் வந்து இடம் மாடியில் தூங்குவதற்காக சொல்லிவிட்டு மேலே வந்து தூங்கிக்கிறேன். இரவு ஒரு 10-11 மணிக்கு டெய்லி உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வனிதா ஆண்டி, சரி அடப்பாவி, இதுக்கு தானடா நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். என் புருஷனும் என்னை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றான். நீயாவது என்னை சந்தோஷப்படுத்தன்னு சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா ஆண்டி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தான். அதே திட்டமிட்டபடி வம்சி தினமும் வீட்டுக்கு மாடியில் தூங்குவது போல் வந்து நல்ல இருட்டிய பிறகு ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தை பார்த்து மாடியில் ஏறி வனிதா ஆண்டி வீட்டுக்கு சென்று வனிதா ஆண்டியின் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு மறுபடியும் தன் மாடியில் வந்து தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான் நமது ஹீரோ கதாநாயகன் வம்சி. இப்படியே ஒரு வாரம் போனது, 2 வாரம் போனது. வனிதா ஆண்டியின் வம்சியும் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வாரம் முடிவதற்குள் வந்தது. வனிதா ஆண்டியின் கணவர் ஊருக்கு வந்து விட்டார். அதன் பிறகு வனிதா ஆண்டி வம்சியிடம், நீங்கள் இப்போது மீண்டும் வெளியூர் திரும்பி ராணிப்பேட்டைக்கு போக போகிறீங்களா, எங்கே போக போகிறீங்க என்று கேட்டார். வம்சி, இல்லை நான் ராணிப்பேட்டு கோயம்புத்தூர் இங்கே போகிறதில்ல என்று முடிவு பண்ணியிருக்கேன் என்று சொன்னாள். ஆனால் ராணிப்பேட்டில் எனக்கு எந்தவித பெண் நண்பர்களும் இல்லையே. எனக்கு இருக்கும் ஒரே ஒரு பெண் நண்பர் வனிதா ஆண்டி மட்டும்தான் என்று சொன்னான். அதனால் வனிதா ஆண்டியின் மகிழ்ச்சியில் அப்படி சிரிப்பு பொங்குது, அருவி மாதிரி கொட்டுது சிரிப்பு. அதனால் நீ ராணிப்பேட்டைக்கு செல்லவே இல்லை, உள்ளூரில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு உங்கள் கூட டெய்லி நைட்டான டைம் ஸ்பெண்ட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்சி சொன்னான். அதன் பிறகு வம்சி உள்ளூரிலே ஒரு ஆட்டோ ஓட்டரை வாங்கி அதனை வாடகைக்கு ஓட்டி கொண்டே இருந்தான். வனிதா ஆண்டியின் கணவர் பஜாரில் ஒரு கடையை நடத்தி வருகிறான். அவர் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டுக்கு திரும்புவதை வழக்கமாக வைத்திருந்தான். வம்சியும் ஆட்டோவை ஓட்டி கொண்டே தான் இருக்கிறான். வனிதா ஆண்டி மாடுகளை மேய்த்து கொண்டு வயலுக்கு செல்கிறாரோ அந்த சமயங்களில் வம்சியின் வயலுக்கு வருவான். அப்பயே அந்த பஜாரில் போயிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைத்து எந்த இடத்துலையும் வம்சி ஆண்டியும் வனிதாவும் 2 பேர் சேர்ந்தான் ஒரு சின்ன சான்ஸ் கூட விடாமல் மகிழ்ச்சியாக இருக்க செஞ்சுருந்தாங்க. எப்போதெல்லாம் வனிதா ஆண்டி கணவர் வேலைக்கு வழியாக வெளியூர் செல்கிறானோ அப்போதெல்லாம் வம்சி வனிதா ஆண்டி வீட்டுக்கு சென்று வனிதாவை மகிழ்ச்சியாக படுத்துவான். இப்படி இருவரும் ரகசிய உறவு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அவர்களோட வாழ்க்கையில். எந்தவித இடையூறு இல்லாமல், யாருக்கும் எந்த சந்தேகம் வராமல் வம்சியும் வனிதாவும் இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 பேருக்கும் நடுவில் ஒருவன் வந்துவிட்டான் என்று அவர்கள் கனவில் கூட நினைத்ததே இல்லை. வம்சியையும் வனிதா ஆண்டியும் ஃபோனில் அதிக நேரம் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஃபோனில் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அக்கம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. வனிதா ஆண்டி வம்சி ஆண்டிக்கு ஃபோன் செய்தாலே ஏன் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை மட்டும்தான் சொல்வார்கள். ரொம்ப நேரம்லாம் பேசவே மாட்டாங்க. அந்த இடத்திற்கு வம்சியும் சென்று விடுவான். அப்போது வம்சியும் வனிதாவும் ஆண்டியின் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்ற நேரங்கள் வம்சியும் வனிதாவும் அதிக நேரம் ஃபோனில் பேசி மாட்டிக்கொள்ள விரும்பவே மாட்டார்கள். இதனால் வனிதா ஆண்டியின் கணவருக்கு இவர் மீது எந்தவித சிறுதுளி சம்பந்தமான சந்தேகம் வந்ததே இல்லை. சில சமயங்களில் வனிதா ஆண்டியின் கணவர் கடையிலிருந்து வனிதா ஆண்டிக்கு ஃபோன் செய்வார். ஆனால் அந்த சமயங்களில் வனிதா ஆண்டியை உடனடியாக ஃபோனை எடுத்து விடுவார். ஃபோன் என்றுமே பிஸியாகி வரவே வராது. அதனால் வனிதா ஆண்டியின் கணவருக்கு வனிதா மீது சிறு துளி எள்ளளவு கூட சந்தேகம் வரவே இல்லை. இப்படியே இருவரின் ரகசிய உறவு தொடர்ந்து கொண்டு ரொம்ப பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வம்சியும் வனிதா ஆண்டியும் வயலில் தனிமையாக இருந்தபோது அந்த பகுதியை சேர்ந்த ஒருவன் ராஜேஷ் என்பவன் பார்த்து விட்டான். அவர் உடனடியாக வனிதா ஆண்டியின் கணவரிடம் தெரிவித்து விட்டான். இதனால் அதிர்ச்சியடைந்த வனிதாவின் கணவர் வனிதா ஆண்டியை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வயல் பகுதியில் மாடு மேய்க்கும் செல்கிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு ஒரு சந்தித்து அவருடன் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்று என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் என்கிட்ட சொல்லிட்டான். வனிதா ஆண்டியின் கணவருக்கு போட்டு கொடுத்து விட்டார். அது வம்சிதான் என்று சொல்லாமல் யாரோ ஒருவருடன் என்று மட்டும்தான் சொல்கிறார்கள். அதனால் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த வம்சியின் வனிதா ஆண்டியின் தகாத உறவில் இருக்கிறார் என்பதை வனிதா ஆண்டிக்கு கணவருக்கு தெரியவே இல்லை. யாரோ ஒரு பையன்தான் சொன்னான். அது யார் பையன் நேம் சொல்ல. அதன் பிறகு வனிதா ஆண்டியின் கணவர், இனி மாடுகள் மேய்க்க வேண்டாம், நான் இந்த மாடுகள் விட்டுட்டு போக போகிறேன் என்று கோபத்தில் அனைத்து மாடுகளையும் விட்டுவிட்டான். ஆனால் வனிதா ஆண்டியின் கணவருக்கு தெரியாது. அவர் வெளியூர் சென்ற பிறகு வம்சியும் வனிதாவும் மொட்டை மாடியில் வந்து 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க என்பதை, நேரத்தை செலவழிப்பார்கள் என்பதை அவங்க 2 பேருக்கு தெரியவே தெரியாது. வனிதா ஆண்டியின் கணவர் மாடு மேய்க்கும் இடத்தில்தான் தன் மனைவி யாரோ ஒருவருடன் தகாத உறவில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு எல்லா ஆடு மாடுகளையும் கம்மியான விலைக்கு விட்டுவிட்டு சென்று விட்டான். அதன் பிறகு வம்சியாலும் வனிதாவையாலும் ரொம்பவே மகிழ்ச்சி இருக்க
மகிழ்ச்சியில் இருக்காமல் முடியாமல் போனது. மாடுகள் மேய்க்கும் சாக்கில் தான் வனிதா ஆண்டி வயலுக்கு வருவார். வயலுக்கு வந்த பிறகு தான் ரெண்டு பேரும் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அங்குதான் வம்சியும் வனிதாவும் இன்பத்தை அனுபவித்து மகிழ்ச்சி செய்வார்கள். இப்போது திடீரென்று மாடுகள் இல்லாமல் போனதால் வனிதா ஆண்டியால் வயலுக்கு போகவே முடியவில்லை. ஏதோ சொல்லி எந்த சாக்கம் சொல்லி வெளியிட்டு வரவே முடியல. பகலில் அவங்கள கூட நேரம் செலவழிக்கவே முடியல. ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் பகலில் சந்தோஷமாக இருக்கவே முடியல. வெறும் நைட்டு மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியுது. யாராவது பார்த்து விட்டார்கள் இருவரின் ரகசிய உறவு வெளியே தெரிந்துவிடும். அதனால் இரவில் மட்டும்தான் வனிதா ஆண்டியின் வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். வம்சி உள்ளூரிலே இருந்தாலும் வனிதா ஆண்டியின் தனிமையால் இருக்க முடியாமல் இருவரும் தகர்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த சமயத்தில்தான் வனிதா ஆண்டியும் வம்சியும் சொன்னான், என் கணவர் உயிரோடு இருக்கும் வரை நம்மளால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. எனக்கு மாடுகள் மூலம்தான் நல்ல வருமானம் வந்துச்சு. ஆடு மாடு கூட இல்லை. இப்போது என் கணவர் கடையை நடத்துகிறான் என்று சொல்கிறான். தவிர பெரிய அளவில் எந்த வருமானமும் எனக்கு வரவே இல்லை. மாடுகள் தரும் பாலை வைத்து தான் எனக்கு வருமானம் கொண்டுச்சு. என் குழந்தைகளுக்கு நான் நன்றாக கவனித்து வந்திருந்தேன். ஆனால் இப்போ என் கணவரும் ஆடுகள் விற்றுட்டான். ஆடுகளையும் விற்றுட்டான். என் கையில் இப்போ ₹1 கூட காசு இல்லை. அதே சமயம் நம்ம இருவரும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். என்னத்த பண்ணுறதுடா, என் புருஷன் மட்டும்தான் இப்போ ரொம்ப இடையூறாக இருக்கான். இவன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வனிதா ஆண்டி வம்சிக்கிட்டே கேட்டான். நான் பழையபடி மாடுகள் வாங்கி மேய்த்து கொண்டேன் என்று குழந்தைகள் வளர்த்து விடுவேன். உடனே நான் அடிக்கடி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன் என்று வனிதா ஆண்டி எல்லாவற்றையும் வம்சியிடம் கூறினான். வம்சி வனிதா ஆண்டி மீது இருந்த மோகத்தில் காரணமாக இதற்கு ஒப்புக்கொண்டான். சரி, எனக்கு உன்னை தான் பிடிக்கும், நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வனிதா ஆண்டியின் கணவரை அன்று இரவே கொலை செய்ய வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்து விட்டார்கள். வம்சி தூக்க மாத்திரையை வாங்கி வனிதா ஆண்டியிடம் கொடுத்து விட்டார். நீ இந்த மாத்திரையை முதல்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாத்திரை. அதன் பிறகு வனிதா ஆண்டி அந்த மாத்திரைகள் எல்லாமே முதலில் தன் குழந்தைகளுக்கு கொடுத்து தூங்கி வச்சிச்சு. ஏன்னா குழந்தைக்கு சின்ன டேப்லெட் தானே, அது லைட்டாக ட்ரிசினஸ் இருக்கும், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்த கணவரின் சாப்பாட்டில் அதிக மாத்திரைகள் கொடுத்து அவரை தூங்க வைத்து விட்டார்கள். அதற்கு முன்பே வம்சி தூக்க மாத்திரை கொடுக்கும்போதே சொல்லியிருந்தார், உங்கள் கணவர் தூங்கிய பிறகு நீங்கள் எப்போதும் போல வீட்டு வாசலில் வாருங்கள். நான் மேலிருந்து கல் போடுகிறேன். உங்கள் கணவர் தூங்கிவிட்டால் எனக்கு சிக்னல் கொடுங்கள். நான் கீழே உங்கள் கணவரை போட்டு தள்ளிடுறேன். நீங்கள் எந்த காரணத்திற்கும் எங்களுக்கு ஃபோன் செய்ய வேண்டவே வேண்டாம் என்று வம்சி முன்பாகவே சொல்லிவிட்டான். அதற்கு வனிதா ஆண்டி முழு சம்மதம் தெரிவித்து விட்டாள். ஏன்னா ஃபோனை வச்சு போலீஸ் ட்ராக் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கேடி பசங்க. அதே போல் வனிதா ஆண்டியின் கணவர் தூங்கியதும் பிறகு சரியான நள்ளிரவில் ஒரு 1:30 மணி இருக்கும். வம்சி மாடியிலிருந்து வனிதா ஆண்டியின் மாடியில் சிறிய கல்லை வீசினான். வனிதா ஆண்டி கல் விழும் சத்தத்தை கேட்டு உடனே வெளியே என் கணவர் தூங்கிவிட்டான் என்று சிக்னல் காமிச்சான் கையிலேயே. வம்சியும் வனிதாவும் ஆண்டியும் வீட்டுக்கு சென்று இருவரும் சேர்ந்து கணவரின் கழுத்தை நெரித்து தலகாணியை வைத்து போட்டு தள்ளிட்டாங்க. அதன் பிறகு இருட்டாக இருந்த வனிதா ஆண்டியின் கணவரின் உடலை வம்சி தன் ஆட்டோவிலே ஏற்றி கொண்டான். அருகில் இந்த வயல் பகுதியில் எடுத்துச் சென்று பெட்ரோல் ஊற்றி முழுவதுமாக எரித்து விட்டார்கள். உடனடியாக வம்சி தன் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு வம்சி எரிந்த உடலை முழுவதுமாக எரிந்ததாக என்பது சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அடுத்த நாள் காலையில் சென்று பார்த்தபோது உடல் முழுவதும் எரியவில்லை என்று தெரிந்தது. இதனால் வம்சி ஒரு கத்தி எடுத்து யார் பார்க்காத வகையில் வயல் பகுதியில் உடலை சிக்கன் வெட்டுற மாதிரி வெட்டி தள்ளிட்டான். பின்னர் அந்த உடல் பாகங்களை மூட்டையை கட்டி வைத்துக்கொண்டு இரவோடு இரவாக அங்கிருந்து ஏற்றிச் சென்று அருகில் இருந்த ஆற்றில் அனைத்தையும் வீசிவிட்டு திரும்பி விட்டான். வனிதா ஆண்டியிடம் எல்லா வேலையையும் கச்சிதமாக முடிச்சுவிட்டேன். உன் புருஷனை நான் போட்டு தள்ளிட்டேன். இனிமேல் நம்ம யாருக்கும் சந்தேகம் வராது. நம்மளுக்கு 2 பேருக்கும் இடையூறுங்கிறது இல்லவே இல்லை. இனிமேல் நம்ம நைட்டானா ஜாலியாக மஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தான். உங்கள் கணவர் வெளியூர் சென்று விட்டார். இன்னும் அவர் ஆளு திரும்பி வரவே இல்லை என்று ஒரு 4 நாட்கள் ஆகும் என்று பிறகு நீங்களும் போலீஸ் நிலையத்துக்கு சென்று காணவில்லை என்று புகார் கொடுக்கல் என்று வம்சி சொல்லியிருந்தான். வனிதா ஆண்டியின் சரி என்று ஒப்புக்கொண்டிருந்தாள். ஆனால் அடுத்த நாளே திடீரென்று வனிதா ஆண்டியின் கணவர் தம்பி வீட்டுக்கு வனிதா ஆண்டிக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. வனிதா ஆண்டியின் கணவர் தம்பி என் அண்ணன் எங்கே சென்று விட்டார்? உங்கள் அண்ணன் கடைக்கு தான் போயிருந்தார் என்று வனிதா ஆண்டி திடீர் பதட்டத்துடன் சொல்லிவிட்டார். அவ்வளோதான், சரி, நான் கடைக்கு சென்று அண்ணனை பார்த்து கொள்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். தம்பி ராஜா பார்த்துட்டு வனிதா ஆண்டிக்கு பயத்தில் உச்சாவே போயிடுச்சு. அவர் ஏன் அண்ணி உங்களுக்கு எப்படி வேர்க்குது என்று கேட்டான். இல்லடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திடீரென்று உடம்பு சூடாகிடுச்சு என்று சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டாள். அதன் பிறகு வனிதா ஆண்டியின் கணவர் ராஜேஷ்
பார்ப்பதற்கு கடைக்கு சென்றுட்டான். ஆனால் கடையில் பூட்டப்பட்டிருந்தது. அண்ணி என் அண்ணன் கடையில் தான் இருக்கிறார் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடையில் அண்ணன் இல்லவே இல்லை என்று அக்கம் பக்கத்திட்டு உள்ளவருக்கு விசாரித்தார். உங்கள் அண்ணன் கடையடித்து 4 நாள் ஆயிடுச்சுப்பா, 4 நாளாக வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால் வனிதா ஆண்டியின் கணவரின் தம்பி ராஜாவுக்கு அண்ணியின் மீது ரொம்பவே சந்தேகம் ஏற்பட்டது. ஏற்கனவே அண்ணியின் பேச்சால் சரியாக இல்லை. இதில் அண்ணன் பற்றியும் விசாரித்து அவங்களுக்கு வேர்த்து தொல்லுது. சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்னையும் கடைக்குத்தான் போயிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இங்கே பார்த்தால் எங்கள் அண்ணன் இல்லவே இல்லையே, 4-5 நாள் கடை பூட்டியிருக்குது என்று சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகம் வந்துச்சு வனிதா ஆண்டி மீது ராஜாவுக்கு. சரி, ராஜா என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனான். அங்கே சென்று என் அண்ணன் காணவே இல்லை. அவருடைய ஃபோனுக்கு முயற்சி செய்து பார்த்தாலும் அவர் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கிறது. அண்ணி நடத்தி ரொம்பவும் சரியில்லை. முன்னாடி பின்னாடி பேசுது. ஏதாவது கொஸ்டின் கேட்டால் வேர்க்குது, உச்சா போகிறாங்க. கேட்டால் பாடி ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. எதுவும் மழுப்பெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அதனால் கடைக்கு சென்று பார்த்தேன். நான் பார்த்தா எங்கள் அண்ணன் இல்லவே இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 4 நாளாக எங்கள் அண்ணன் காரமே காலையான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கடைக்காரங்க எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு எங்கள் அண்ணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் தான் சார் தயவுசெய்து எங்கள் அண்ணி விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிய வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னான். போலீஸாரும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து வனிதா ஆண்டியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே பயந்து போன வனிதா ஆண்டி காவல் நிலையத்துக்கு சென்றபோது மேலும் ஒரு பயம் வாய்ந்து உண்மைகளும் தெரிவித்து விட்டாள். இதற்கு வம்சியின் வனிதா ஆண்டியுடன் மாட்டிவிட்டார்கள். அதனால் போலீசார் வம்சியை அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள். அதன் பிறகு வம்சி உடல் பாகங்கள் எல்லாமே எங்கு வீசினாள் என்று கையோடு அழைத்து சென்று இடத்தை காட்ட சொன்னார்கள். ஆரம்பத்தில் வம்சி எங்கு வைத்து எரித்தான் என்று இடத்தை காட்டினார்கள். அங்கேயும் சில பாகங்கள் இருந்தது. போலீசார் மீட்டெடுத்தார்கள். தடவியல் நிபுணர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு அதன் பிறகு வம்சி எந்த ஆற்றுப் பகுதியில் உடல் பாகங்கள் வீசினீர்கள் என்று சொன்னார்கள். அங்கேயே தீயணைப்பு படையினர் உதவியுடன் உடல் பாகங்கள் போலீசார் மீட்டெடுத்தனர். அதன் பிறகு இந்த ஆதாரங்களை வைத்து வம்சி மற்றும் வனிதா ஆண்டி இருவரும் மீது கொலை வழக்கு பதிவு செய்துவிட்டு திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டையில் சிறையில் அடைத்தார்கள். இந்த விவரம் ஊரில் உள்ள அனைவரையும் தெரிந்து எல்லோருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து விட்டது. நன்றி, வணக்கம்.